வாரணமாயிரம்ல சூர்யாவோட வாழ்க்கையில செகண்ட் ஹாஃப்ல பிரியா வந்து மொத்தத்தையும் மாத்தின மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் கடவுள் நிறைய பேர் அப்பப்போ அனுப்புவோம். ஆனா நாம தான் கண்டுக்கிறது இல்ல. அப்படிதான் ரீசெண்டா ஒரு மால்ல நான் மாட்டுக்கு டென்ஷனா நடந்து போயிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா என் காலை தட்டுற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு சின்ன குழந்தை. எப்பவுமே குழந்தைங்களெல்லாம் பார்த்தா தூக்கி கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல பாப்பா இப்படி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நவுந்து நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா திருப்பி அந்த குழந்தை சைட்ல இருந்து வந்து திருப்பி என் காலை தட்டிக்கிட்டே இருந்தது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தை என் ஷூவை காமிச்சு. அங்க பார்த்தா என் ஷூ லேஸ் மொத்தமா அவுந்து கிடக்கு. அதை நான் பார்க்காமலே நடந்து போயிட்டு இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய ஒயர்ஸ் டியூப் எல்லாம் இருந்தது, ஒர்க் போயிட்டு இருந்தது போல. ஆனா கண்டிப்பா நான் அதை கவனிக்காம போயிருந்தா தடிக்கி விழுந்திருப்பேன், அடிபட்டிருக்கும், எல்லாரும் முன்னாடி அசிங்கமா இருந்திருக்கும். அந்த குழந்தை தட்டினதை 2வது வாட்டியும் அலட்சியப்படுத்தி இருந்தா அது எல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பார்க்க எனக்கு ஏஞ்சல் மாதிரி இருந்தது. தூக்குனேன், கொஞ்சினேன், கிஸ் பண்ணேன், போட்டோ எடுத்துக்கிட்டேன். சோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண, வழி நடத்த யூனிவர்ஸ் எப்பவுமே யாரையாவது அனுப்பிட்டே தான் இருக்கும். அது ஒரு பாட்டியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் மறக்காம மனசார அரவணைச்சுக்கோ. Download ShareChat.